வணக்கம் அருளினியன். வணக்கம் அண்ணா. தொடர்ந்து வித்தியாசமான தலைப்பு எடுத்து எங்கள் எல்லாரையும் சிரிக்கவும் வச்சு சிந்திக்கவும் வைக்கிற ஒரு நல்ல போட்டியாளர் நீங்க. உறவுகள் சுற்றுல யாரை பற்றி என்ன பேச போறீங்க? அக்கா. அக்கா என்கிற உறவை பற்றி பேச அருளினியன் தயாரா இருக்கிறாரு. கைத்தட்டி உற்சாகப்படுத்த நாமும் தயாராகவும். சிறப்பா பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. வெற்றி கூறுவேன் வெண் சங்கூதுமின் கற்றவராலே உலகு காப்புற்றது என்ற எங்கள் முப்பாட்டன் முண்டாசு கவியின் முத்தான வரிகளோடு அவையோர் அனைவருக்கும் அருளினியனின் அன்பு வணக்கம். உறவுகள் என்பது நம் உயிரோடும் உணர்வோடும் கலந்ததாகும். நம் வாழ்க்கையில் நம்பிக்கை கொடுத்து வழி நடத்துவதற்கு உன்னதமான காரணியாய் அமைவது உறவுகள்தான். குடும்ப உறவுகள் என்பது ஒன்றுடன் ஒன்று பிணைக்கப்பட்டவை. இப்படி பல இனிய உறவுகள் நம் வாழ்க்கையில் இருப்பதால் தான் நம் வாழ்வு ஓரளவு அர்த்தமுள்ளதாகவும் உற்சாகமானதாகவும் இருக்கிறது. உறவுகளை முறை சொல்லி அழைக்கும் பழக்கம் மாறி இன்றோ ஆண்களை எல்லாம் அங்கிள் என்றும் பெண்களை எல்லாம் ஆன்டி என்றும் அழைத்து இரட்டை வார்த்தைகளில் உறவுகளை சுருக்கி விட்டார்கள். அம்மா, அப்பா, தாத்தா, அப்பத்தா, அம்மாச்சி, அண்ணன், தங்கை, சித்தி, சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா, மாமா, அத்தை என உறவுகள் ஏராளம் எனக்கு இருந்தாலும் அவர்கள் அனைவரும் என்னை என்னாலும் அன்பால் அரவணைப்பர் என்றாலும் உன்னதமான அன்பால் என் உள்ளத்தில் இடம் பிடித்திருக்கும் உறவு அக்கா எனும் அற்புதமான உறவாகும். உறவுகள் பல உலகில் உண்டென்றாலும் அக்கா தம்பி உறவு ஓர் அழகு நிறைந்த அதிசயமாகும். என் அக்காவுக்கு அடுத்ததாய் பிறந்ததால் என் அக்கா எனக்கு அடுத்த தாயானாள். அரும்பாகி மொட்டாகி பூவாகி மலரும் மலரை ஆசையோடும் பாசத்தோடும் கண்கள் குளிர கண்டுகளிக்கும் பாக்கியம் அன்னைக்கடுத்து அக்காவுக்கு மட்டுமே கிட்டும். எனது அக்காவிற்கு பின் 10 ஆண்டுகள் கழித்து பிறந்த என்னை தாங்கி பிடித்து கரம் பற்றி அழைத்து உலகை காட்டி வரும் உன்னதமான சக்திதான் என் அக்கா. அடிச்சு புடிச்சு சண்டை போடுறது சரி, அன்பால அரவணைக்கிறது சரி, எங்க அக்காவால மட்டும்தான் முடியும். அக்காவால எனக்கு ஏதாச்சும் காரியம் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், அக்கா அக்கா அப்படின்னு பாசம் பொங்க கூப்பிடுவேன். இதே அக்காவோட சண்டை போடணும்னு வச்சுக்கோங்களேன், என்னை விட 10 வயது மூத்தவங்கன்னு கூட பார்க்காம ஏ சௌமியா அப்படின்னு அதட்டி கூப்பிடுவேன். அப்போதும் கோபமின்றி அரவணைப்பதில் என் அக்காவுக்கு நிகர் அக்கா மட்டுமே. உங்கள்கிட்ட ஒரு தாக்கம் செய்யணும். என்னன்னா, ஒரு நாள் எங்கள் அக்கா முன்னாடி போய் சப்பு நர வேண்டா சப்பு 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 நர வேண்டா சப்பு 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 நர வேண்டா அப்படின்னு பாட்டை பாடிட்டேங்க. எங்கள் அக்கா சப்புன்னு அரைஞ்சிருச்சு. இப்படி தாங்க எங்கள் அக்கா பண்ணும். ஒரு நாளுங்க டிவியில் நான் ஆர்வமாக சின்சான் பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அக்கா வந்து உடனே ரிமோட்டை பிடிங்கி சேனலை மாற்றிருச்சு. இப்படி நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போதே எங்கள் அம்மா வந்து ரிமோட்டை பிடிங்கி டிவி ஆஃப் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி தானே உங்கள் வீட்லேயே நடக்கும்? ஆமாங்க, இந்த மாதிரி ரிமோட் சண்டை எல்லாரோட வீட்லேயும் நடக்கும். இப்படி சண்டை போடுற எங்கள் அக்கா பல நேரங்களில் எனக்கு உதவியாகவும் இருந்திருக்காங்க. ஸ்கூல் ஹோம்ஒர்க் பண்ண, ப்ராஜெக்ட் பண்ண உதவியாக இருந்திருக்காங்க. அப்புறம் விளையாட வாங்கக்கான்னு சொன்னால் விளையாட வருவாங்க. அப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லைனா மருந்து கொடுத்து அன்பாக பார்த்துப்பாங்க. இப்படி அன்பாக பார்த்துக்கிற எங்கள் அக்கா உறவுகளின் உச்சம், என் உயர்வுகளின் படிக்கட்டு. அன்பு காட்டி எனக்கு தாயானாள், அறிவு பூட்டி எனக்கு தந்தையானாள், இன்முகம் காட்டி சோதரியானாள், என் இதயத்தில் நிறைந்து எனக்கு அக்காவானாள். அக்கா, நீ படுத்துறங்கிய தாயின் சேலை தொட்டிலில் நான் படுத்துறங்கும் போது உன் வாசம் கண்டேன், இப்போது உன் பாசம் கண்டேன். என் உயர்வுகளுக்காக அக்கா காட்டும் அக்கறை அளப்பரியது. இன்று கூட தனக்கு பட்டம் வழங்க உள்ள பட்டமளிப்பு விழாவிற்கு கூட முக்கியத்துவம் தராமல் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கும் என் அக்கா அன்பால் மட்டுமல்ல தன் செயலாலும் என் இதயத்தில் இடம் பிடித்துள்ளார். தான் இருக்க முடியா பூவுலகில் தனக்கு பதில் தாயை அனுப்பி வைத்தான் இறைவன். தாயோ தான் இருக்க இயலா நேரத்தில் தமக்கையாம் அக்காவைத்தான் அனுப்பி வைப்பாள். தாய்ப்பாலை தவிர தாய் கொடுக்கும் அத்தனையையும்
எனக்கு மூத்தாளாம் அக்கா எனக்கு கொடுத்து, தப்பு செய்யும் போதெல்லாம் குட்டு கொடுத்து, தனக்கென பெற்றதையெல்லாம் விட்டு கொடுத்து, நான் தடுமாறி நின்றால் முட்டு கொடுத்து முதிர்ச்சியுடன் அரவணைக்கும் மூத்தவள் என் அக்கா. எடுத்தடி வைனி எங்கும் மலர்ந்தே, அடுத்தடி வைனி அனைத்தையும் கவனி, உடைத்தடி தடையை ஊக்கம் முளைப்பால், கிடைத்திடும் வெற்றி படைத்திடு சரிதம் என்ற எங்கள் புதுக்கோட்டை கவிஞர் கவிச்சுடர் கவிதை பித்தன் அவர்களின் கவிதை வரிகளின்படி என்னை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தும் பண்புமிக்கவள் என் அக்கா. உலகே வியக்கும் அதிசயமான தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டி தரணியெங்கும் புகழ்பெற்ற மாமன்னன் ராஜராஜ சோழனின் வளர்ச்சிக்காகவும் சோழ தேசத்தின் நலனுக்காகவும் எதையும் இழக்கத் துணிந்தவர் அவரது அக்கா குந்தவை நாச்சியாராவார். அந்த அக்காவை போல என் வாழ்விலும் நான் நேரிய வழியில் நடந்து மாபெரும் சபைகளில் மதிக்கப்படுபவனாக உயர தூண்டுகோலாய் இருப்பது என் அக்கா சௌமியா என்பதை இந்த அவையில் உங்களோடு பகிர்வதில் பெருமையில் அடைகிறேன். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவண முத்துக்குறு வித்துக்குறு வரையென ஓதும் என்ற வரிகளுடன் தொடங்கி அமெரிக்கா போன்ற நாடுகளில் பேச்சு பயிற்சிக்காக தரப்படும் திருப்புகளை உலகுக்கே தந்த அருணகிரிநாதரின் வாழ்வில் திருப்பத்தை தந்தது அவரது அக்கா தாங்க. சமணராக இருந்த நாவுக்கரசரை சிறந்த சிவபக்தராக மாற்றி அப்பரென புகழ் பெற செய்தது அவரது அக்கா தாங்க. ஏன் எஸ்கே என அழைக்கப்படும் நம்ம நடிகர் சிவகார்த்திகேயன் தன் வாழ்வில் லட்சியங்களை வெல்ல தூண்டுகோலாயிருந்து தோள் கொடுத்தது அவரது அக்கா தாங்க. அதுபோலத்தான் எங்கள் குடும்பத்திலும் என் அப்பாவின் அம்மாவான என் அப்பத்தாவும் என் அம்மாவின் அப்பாவான என் தாத்தாவும் அக்கா தம்பியாய் அன்புடன் வாழ்கின்றனர். என் அம்மாவின் தாயான என் அம்மாச்சி அவரது தம்பிகள் மீதும், என் அம்மா அவரது ஒரே தம்பியான என் தாய்மாமன் மீதும், என் அப்பா அவரது அக்கா தங்கை மீதும் காட்டும் பாச பிணைப்புதான் இன்று என்னையும் என் அக்காவையும் பாச பறவைகளால் நேசமுடன் பறக்கச் செய்கிறது. அக்கா இல்லையேல் தாயினிடம் வெறுமை, அக்காவின் அன்பு பசும்பாலின் இனிமை என்ற சொலவடைகளும் அக்கா தம்பி உறவை உயர்த்தி பிடிக்கிறது. அக்கா என்பது வெறும் சொல்லல்ல, அது ஒரு 3 எழுத்து மந்திரம். அக்கா என்பது வெறும் சொல்லல்ல, அது ஒரு தேயாத முழு நிலவு. அக்கா என்பது வெறும் சொல்லல்ல, அது ஒரு ஓயாத தென்றல் காற்று. அக்கா என்பது வெறும் சொல்லல்ல, அது தித்திக்கும் செங்கரும்பு சாறு. இத்தனை பெருமைகளையும் தாங்கி நிற்கும் என் அக்கா இறைவன் எனக்கு தந்த இனிய வரம். என் அக்காவை போல உங்கள் அக்காக்களும் அன்புடன் திகழட்டும் என வேண்டி, என்ன உங்களுடைய அக்காக்களை நினைவுபடுத்தி விட்டேனா? நன்றி, வணக்கம். அருளினியனுக்கு உற்சாகமான பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பாக பேசியிருக்கிறீங்க. நிறைய உதாரணங்களோடு அவங்க அக்காவை இந்த மன்றத்தில் நினைவுபடுத்தி பேசியிருக்கிறீங்க. எப்படி பேசியிருக்கீங்க நடுவர்கள்ட்ட கேட்டுடலாமா? கேட்டுடலாமா? முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள். எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, நிறைய பேருக்கு தெரியாத சில விஷயங்களை எல்லாம் சொல்கின்ற போது, ஒரு குழந்தை பேசும்போது அற்புதமாக அத்தை அப்படின்னு ஒரு பள்ளிக்கூடத்தில் சொல்கிறாங்க கோவைக்கு பக்கத்தில் அப்படிங்கிறத நம்முடைய நிரஞ்சன் பாரதி கூட சகோதரர் சுட்டி காட்டினார். அது மாதிரி இவருடைய சொந்த ஊராகிய புதுக்கோட்டை மாவட்டத்தில் தமிழகத்தினுடைய முத்தமிழறிஞர்னு பாராட்டப்பட்ட, தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பலகாலம் வீற்றிருந்து எழுத்தோவியம் கண்ட, கலைஞரால் பாராட்டு பெற்ற கவிஞர், புதுகையினுடைய கவிச்சுடர் என்று மக்களால் சொல்லப்பட்ட அந்த எழுச்சிமிகு கவிஞருடைய கவிதை வரிகளை சொன்னார் பாருங்க. அப்படி அதுதான் அந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம். எல்லாம் பண்ணிகிட்டே ஒரு அப்பாவுடைய அப்பத்தாவுடைய இந்த ஒரு அதை ரொம்ப வராத விஷயத்தை நீ இழுத்துக்கக்கூடாது. பிரமாதமாக சொல்லிவிட்டு அது ஒரு சொல்லல்லன்னு இல்லை, எது வருமோ அதை சொல்லி முடித்து கைத்தட்டி இன்னும் பேசலையாங்கும் போது நன்றி வணக்கம்னு வந்துடணும். இது பேச்சுக்கான யுத்தி. மண் சார்ந்த விஷயங்களையும் உங்கள் பேச்சில் சேர்த்துக்கிட்டீங்க பாருங்கள், அதுக்காக கூடுதல் கைத்தட்டு. ஒவ்வொரு பிள்ளைங்களுமே அவங்க தரத்துலேருந்து இன்றைக்கு உறவுகள் சுற்று நம்முடைய இதயத்தில் பல உறவுகளை வந்து நிழலாடச் செய்தது இந்த நிஜ பேச்சு. வாழ்த்து. நன்றி ஐயா. அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து பாசத்திற்குரிய கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். ராஜராஜ சோழனுக்கு ஒரு குந்தவை போல
அருணகிரிநாதருக்கு அவருடைய அக்கா போல, அதே போல் நாவுக்கரசர் பெருமானுக்கு திலகவதி தானே, அவங்கள மாதிரி எனக்கு சௌமியா என்கின்ற என்னுடைய சகோதரி கிடைச்சாங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ ராஜராஜ சோழனையே உதாரணம் எடுத்துக்கொண்டால், பிற்காலத்தில் அந்த மன்னன் ஒரு பொற்கோவில் கட்டினான், பொன் போன்ற ஒரு கோவில். அருளினியன் என்கின்ற இந்த திறமை மிகுந்த இந்த சிறுவன் நாளைக்கு ஒரு பெரிய சொற்கோவிலையே கட்டப்போகிறான். நன்றி ஐயா. அதற்கு ஆதாரமாக ஆதுரமாக இருக்க போவது உன்னுடைய அக்காள். நீ பிற்காலத்தில் ஒரு சிறந்த ஒரு சொற்கோவில் கட்ட வேண்டும், அதற்கு நாங்கள் எல்லாம் அடிக்கடி போக வேண்டும் என்று நான் மனதார வேண்டிக் கொள்கிறேன். இதே போல தொடர்ந்து சிறப்பாக பேசி எல்லோரையும் பெருமைப்படுத்து. வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. அண்ணனுக்கு நன்றி. அருளினியன் அக்காவை பற்றி இவ்வளவு உயர்வாக பேசியிருக்கிறீங்க, உங்கள் வாயாலேயே அழகாக மேடைக்கு கூப்பிடுங்க. வாங்கக்கா. அக்கா மட்டும் போதுமா அப்பா? அப்பா வாங்க. அருளினியனுடைய அக்காவுக்கும் ஒரு அரங்கு நிறைந்த கைதறலோடு அவர்களை வாஞ்சையோடு வரவேற்கிறோம். நிறைய தகவல்கள், எப்படி பெரிய பெரிய அறிஞர்களுக்கு, புலவர்களுக்கு, பெரிய மேதைகளுக்கு அவங்க அக்காக்கள் உதவி பண்ணாங்களோ அதுபோல் எனக்கு அப்படின்னு இந்த மேடைக்காக சொல்லலை, உண்மையாக சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். உண்மையிலேயே அப்படிதானா அப்படிங்கிறத உங்ககிட்ட கேட்டால் தான் தெரியும். அருளினியன் குறித்து அவனுடைய இந்த வெற்றி பயணம் குறித்தும் சொல்லுங்கள். எங்கள் அம்மா அவனை ஃபஸ்ட்டு பெற்று என் கையில் கொடுத்தப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சோ அதே அளவு சந்தோஷம் எனக்கு இன்றைக்கும் இருக்குது. இவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்ததுக்கு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அருளினியன் அவங்க அக்கா கண்களில் இருந்து அப்படியே நீர் பனித்துளி போல் அப்படியே கசியுது. அப்பாட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு அப்புறம் நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யலாம். ஏன்னா ஒவ்வொரு சுற்றுக்கும் அருளினியனை தயார் பண்ணி அழைச்சிக்கிட்டு அவனோடு இருந்து ஈருடல் ஓர் உயிராக இந்த மன்றத்துக்கு வர்ற அற்புதமான அன்பு அண்ணன், தமிழ்நாடு அரசினுடைய தமிழ்ச்செம்மல் விருது பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அன்பு அண்ணன் தமிழ்ச்செம்மல், புதுக்கோட்டை மண்ணை சார்ந்த சந்திரன் அவர்கள் அருளினியனோட அப்பா. ஆனால் இந்த வெற்றி பயணம் உங்களுக்கு எவ்வளவு தூரம் மகிழ்ச்சியை தருது? முதல்ல அனைவருக்கும் வணக்கம். ஒரு புதுக்கோட்டை மாவட்டத்தின் கடைக்கோடி கிராமத்தில் பிறந்த நான் தமிழ் மீதும் தமிழ் மொழியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பேசியிருந்தாலும் கூட நான் எட்ட முடியாத உயரத்தை என் பிள்ளை எட்டுவதற்கு காரணமாக இருந்த அன்பு தம்பி ராகவேந்திரனுக்கும் அன்பு தங்கை சிவநந்தினிக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். காரணம் என்னன்னு சொன்னால், அவனிடம் இந்த திறமை இருக்கிறது என்பதை வெளிக்கொணர்வதற்கு ஒரு ஊக்க சக்தியாக இருந்தது, எங்களை ஆற்றுப்படுத்தியது அந்த தம்பியும் தங்கையும் தான். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் என் குடும்பத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எழுதி கொடுப்பது மட்டும்தான் என் பணியாக இருக்கும். அவனை வார்ப்பித்து இந்த மேடையிலே அதை கொண்டு உங்களிடம் சமர்ப்பிப்பதற்கு காரணமாக இருந்தது அவனுடைய தாயார், என் மனைவி. அவருக்கும் இந்த நேரத்திலே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இங்கே அக்காவும் அப்பாவும் இருந்தாலும், இல்லங்களில் இருந்தாலும் கூட உள்ளங்களில் என்றைக்கும் ஒளிந்திருக்கிற அம்மாக்களுக்கும் கொஞ்சம் சிறப்பு உண்டு. இந்த நேரத்தில் அருளினியன் அம்மாவுக்கும் கைத்தட்டல் மூலமாக வாழ்த்துறோம். அக்காவுக்கு ஒரு பரிசு பொருள் கொடுத்துடலாமா? கொடுத்துருங்க. ரொம்ப அழகா 2 பரிசுகளை அருளினியன் வழங்கி இருக்கிறாரு. தன்னுடைய உரையை அவங்க அக்காவுக்காக சமர்ப்பித்து பேசியிருக்கிறாரு. இந்த அழகான நேரத்தில் அருளினியனுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பரிசாக்குகிறோம். வாழ்த்துக்கள்.